தானியேல் 6 27 28 1040வது பக்கம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஒரு அருமையான வார்த்தை கர்த்தர் எழுதி வைக்கிறார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை தியானிக்கும் போது பல ஜெயத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். உலகத்தில் எந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியம் முற்றிலும் ஜெயமாயிருந்தது. அவர்தான் ஜெயத்தின் பாதையிலே நம்மை வழிநடத்தி செல்லுகிறவர். அவர்தான் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களுடைய தோல்வி எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற பண்ணுகிறவர். இன்றைக்கு என்ன காரியம் தோல்வியாய் நடந்து உங்களுடைய மனசாட்சி வாதித்து கொண்டிருக்கிறதோ, என்ன தோல்வியினால் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போயிருக்கிறீர்களோ, என்ன தோல்வி உங்களை முன்னேற முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறதோ, தானியேலின் காரியம் ஜெயமாய் மாற்றி முடித்தவர் உங்களுடைய காரியத்தையும் ஜெயமாய் மாற்றி முடிப்பார். தேவ பிள்ளைகள் ஜெயத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அப்போதுதான் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த உலகம் ஒரு தோல்வியின் உலகம்தான். எந்த மக்களை பார்த்தாலும் ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு துக்கம் உடைய வாழ்க்கையை மனம் கசக்க செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளே தோல்விக்குள்ளே போனார்கள். தோல்விக்குள்ளே போய் எல்லாவற்றையும் இழந்தார்கள். தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள், தேவ சமூகத்தை இழந்தார்கள், அவரை அப்பா பிதாவு என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை இழந்தார்கள், நித்திய ஜீவனை இழந்தார்கள். மட்டுமல்ல, ஏதேன் தோட்டத்தையே அவர்கள் இழந்தார்கள், ஜீவ தண்ணீருள்ள நதியை இழந்தார்கள், கனிதருகிற ஜீவ விருட்சத்தை அவர்கள் இழந்தார்கள். மனுக்குலம் சோர்விலும் தோல்வியும் தான் ஆரம்பித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த போது அந்த தோல்வியை அவர் ஜெயமாய் மாற பண்ணினார். தோல்வி உள்ளவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருந்தார். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் திட்டமாய் தெளிவாய் சொல்லுகிறேன், உடைய தோல்வியை அவர் ஜெயமாய் மாற பண்ணிவார். எனக்கு 24 வயதாக இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் சூழ்ந்து கொண்டது. எனக்கு என்னுடைய பெற்றோர் திருமணம் செய்ய முயற்சித்தார்கள். ஒன்றுமே கைவிடு கூடி வரல. வர்றவங்கெல்லாம், ஐயோ அந்த பையன் நொண்டி, அந்த பையன் அப்படி சரிஞ்சு நடப்பான், அந்த பையன் அப்படி இப்படி. ஒரு பெண் வரல. தோல்வியை ஜீரணிப்பதற்காக பலவிதமான பாவ பழக்க வழக்கத்துக்குள்ளே அடிமைகளாய் ஜனங்கள் போய்விடுகிறார்கள். சில தோல்வியை நினைத்து 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 ஒரு டிப்ரெஷன் என்கிற ஆவி அவர்களை பிடித்து கொள்ளுகிறது. இரவில் தூங்க முடிவதில்லை, ஒரு உற்சாகம் இருப்பதில்லை, எதை பார்த்தாலும் ஒரு மன விருப்பம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பல தோல்விகளுக்குள்ளே நானும் சிக்கிக்கொண்டேன். ஒரு நாள்
நிம்மதியற்றவனாயிருந்த போது, அறையிலே குடித்து வெறித்து சமாதானம் இல்லாதவனாய் இருந்தபோது, என்னுடைய உள்ளம் தற்கொலையையே நாடிக்கொண்டிருந்த போது யாரோ கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது. யார் இந்த சாயங்கால வேளையில் நம்ம தேடி வந்து கதவு தட்டுறாங்க? ஒரு வயதான பெண்மணி, 70 வயது இருக்கும். நான் போய் கதவை திறந்த உடனே முதலில் அவர்கள் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, ஏன் தம்பி இவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறாய்? ஏன் உன் முகம் பேய் அறைந்தது போல இருக்கிறது? ஏன் இவ்வளவு கவலை மிகுந்தவனாய் இருக்கிறாய்? மிகுந்த அன்போடு என்னை பார்த்து சொன்னார்கள், கவலையும் கண்ணீரும் நிறைந்த அந்த உலகத்தில் ஒரே ஒருவர் ஆறுதல் தருகிறவர், ஒரே ஒருவர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர். அவர் உன் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றுவார். சொல்லிக்கொண்டே அந்த அறைக்குள்ளே வந்து விட்டார்கள். அந்த நடு அறையிலே முழங்கால் படியிட்டார்கள். கண்ணீரோடு ஒரு ஜெபம் செய்தார்கள். ஏன் இவர்கள் எனக்காக இவ்வளோ பாரப்பட வேண்டும்? ஏன் எனக்காக இவ்வளோ மனதுருகி ஜெபிக்க வேண்டும்? அவர்களையே பார்த்து கொண்டிருந்தேன். இதுவரை நூற்றுக்கணக்கான பேருடைய ஜெபங்களை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு அந்த ஜெபம் நேரடியாக ஆண்டவரோடு பேசுவது போல அவ்வளவு உருக்கமும் இரக்கமும் நிறைந்த ஒரு ஜெபமாயிருந்தது. அப்பொழுதுதான் திடீரென்று அவர்களுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறதை தத்ரூபமாய் பார்க்க முடிந்தது. ஐயோ, இவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவனை தரிசிப்பதற்கு அருகதை இல்லாமல் அருவருப்பான பாவங்களை செய்து அவரை துக்கப்படுத்தி விட்டேனே. அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமையும், அவருடைய முகத்தில் இருந்த தெய்வீக அன்பும் என்னை கவர்ந்ததால் தொப்பென்று தரையில் விழுந்தேன். அப்பொழுதுதான் எனக்குள்ளே இருந்த அந்த தோல்வி உணர்வுகளை ஒரு ரைஸ் மில்ல கொண்டு வருகிறது போல இரவும் பகலும் வாதித்த ஒரு பிசாசு இருளான வல்லமை என்னை விட்டு விலகி சென்றதை உணர முடிந்தது. அப்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இனி என்னுடைய தோல்வி ஜெயமாய் மாறும். அந்த நாள் முழுவதும் நான் ஒரு பாவி 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 என்று கதறிக்கொண்டிருந்தேன். அவர்கள் போகும்போது ஒரு விலாசத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். அன்று இரவு என்னால் குடிக்க முடியவில்லை, சிகரெட்டுகள் ஊத முடியவில்லை, இந்த லாட்ஜில் உள்ள நண்பர்களோடு சினிமாவுக்கு சொல்ல முடியவில்லை. நிம்மதியாய் பல மாதங்களுக்கு பிறகு அன்றைக்குத்தான் நிம்மதியாய் தூங்க முடிந்தது. அடுத்த நாளிலிருந்து கர்த்தர் என்னோடு இருக்கிறார் ஒரு தைரியம் வந்தது. என் பாவங்களை மன்னித்து விட்டார், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தருவார், ஒரு எதிர்பார்ப்பு வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள், உடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. உடைய துக்கத்தை மாற்றி கண்ணீரிலே வாழ்ந்த நாட்களுக்கு தக்கதாக, வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கு தக்கதாக ஒரு ஆறுதலின் நாட்களையும் மனமகிழ்ச்சியின் நாட்களையும் தருகிறவர் இயேசு கிறிஸ்து. ஒரு முறை ஒலிம்பிக் விளையாடும் போது இந்தியா படுதோல்வி அடைந்தது. நல்லா தான் ட்ரைனிங் எடுத்தார்கள், நல்லா தான் கோச்சிங் கிடைத்தது. ஏன் தோற்று போனார்கள்?
இந்திய அரசாங்கம் அதனுடைய காரணத்தை ஆராய்ந்து பார்த்தது. ஒருவர் சொன்னார்கள், அந்த வீரர்களை செலக்ட் பண்ணும்போது இந்த குறிப்பிட்ட மந்திரி தான் சொந்தக்காரங்களை எல்லாம் போட்டானா தவிர சிறந்த விளையாட்டு வீரர்களை விட்டு விட்டார்கள். சிலர் சொன்னார்கள், அவர்களுக்கு கோச்சிங் கொடுத்த கோச் சரியில்லை, நிறைய சம்பாதித்தார். தோல்வியின் காரணத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக்கொண்டே இருந்தார்கள். ஆதாம் ஏவாளுக்கு தோல்வி ஏற்பட்ட போது ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் தன்னுடைய மனைவியை குறை சொன்னார். ஆண்டவரே, நீர் தந்த மனைவி, அவள் தான் அந்த பழத்தை பறித்து எனக்கு கொடுத்தாள். அவள்கிட்ட கேட்டா, இந்த சர்ப்பம் என்னை ஏமாற்றினது, சர்ப்பத்தை குறை சொன்னாள். குடும்பங்களில் குறை சொல்லுகிற ஆவிகள் வரும்போது அங்கே தோல்விகள் ஆரம்பமாகிறது. தேவ அன்பால் நிரப்பப்பட்டவர்கள் முறுமுறுப்பதில்லை, குறை சொல்லுவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய கையில் நிற்கிறேன். அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்தியா தோல்விக்கு என்ன காரணம் என்று ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கும் போது அடுத்த தேசத்திலிருந்து ஒருவர் வந்தார். உங்களுடைய தோல்விக்கு காரணத்தை நீங்கள் ஆராய்றது மட்டுமல்ல, ஜெயங்கொண்ட தேசங்கள் எதை கைப்பிடித்தார்கள், என்ன காரணத்தால் ஜெயங்கொண்டார்கள், அதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். அதுதான் உங்களை ஜெயத்தின் பாதையிலே கொண்டு போகும் என்று சொன்னார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களை நாம் தியானிக்கும் போது அவர்களில் கண்ட ஜெயத்துக்கு என்ன காரணம், அவர்களிலிருந்து நாம் பின்பற்ற வேண்டிய தேவ ரகசியங்கள் என்ன, நாம் அதை அறிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஆனால் வேதத்தில் ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழி 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டாலும் கூட ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தரை சார்ந்து கொண்டு எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் போகிற இடங்களில் எல்லாம் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. யோசேப்புக்கு ஜெயத்தை கொடுத்தவர், தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்தவர், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கும்படி ஜெயத்தை கொடுத்தவர் நமக்கும் ஜெயத்தை தருவார். நம்முடைய ஓட்டமும் ஜெயத்தோடு முடியும். நாமும் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். ஜெயத்தை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, வலுவாதபடி உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன். என்னுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே உன்னை மாசற்றவனாய் நிலைநிறுத்துவேன். சரி, தானியேலுக்கு வந்த சில ஜெயத்தின் ரகசியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, தானியேல் பாபிலோன் தேசத்துக்குள்ளே போகும்போது ராஜா தானியேலை பார்த்து, உன்னுடைய பேர் என்ன? அவர் சொன்னார், தானியேல் என்றால் கர்த்தர் நீதி செய்கிறவர் என்று அர்த்தம். என்னுடைய பெயர் தானியேல். தானியேல் என்றால் கர்த்தர் எனக்கு நீதி செய்கிறவர். நேபுகாத் நேச்சார் அதை கேட்டுவிட்டு
ஒரு சிரிப்பு, ஏளன சிரிப்பு சிரித்திருக்கணும். எப்பா உனக்கு பேர் பொருத்தமே இல்லை. தானியேல்னு பேரை வச்சேன்னா கர்த்தர் நீதி செய்கிறவன் அர்த்தமுடையதை வச்சா உன் ஆண்டவர் என்னப்பா நீதி செய்தாரு? ஏன் உன்னை எருசலேமில் வாழ விடல? நீ ஏன் இந்த சிறையிருப்புக்குள்ளே வந்தாய்? இந்த பேருக்கு உனக்கு ராசியே கிடையாது. பேரை மாற்றணும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இந்த வீடு அந்த பக்கம் திரும்பி இருக்கு, வாஸ்து சரியில்லை, வாசலை இந்த பக்கம் வைக்கணும், ஜன்னலை இந்த பக்கம் வைக்கணும், காத்து இங்க இருந்து வீசுது, அங்க இருந்து வீசுது. எல்லா ஃப்ராடுகளும் வாஸ்துங்கிற பேர்ல மக்களை ஏமாத்தும். நேபுகாத் நேர்ச்சா சொல்றாரு, உனக்கு பேரு ராசி இல்லாத பேரு, தானியேல்ங்கிற பேர் வேண்டாம். தானியேல் எவ்வளவு அழகான பேர். தானியேல் என்றால் என்ன அர்த்தம்? தா நீ ஏல், உனக்குரியது எல்லாத்தையும் எனக்கு தா, எனக்குரிய எல்லாத்தையும் உனக்கு நான் தாரேன். நான் அப்படிதான் வாசித்து பழகிக்கொண்டேன். உனக்குரியதெல்லாம் எனக்கு தா, எனக்குரிய எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். எந்த ஒரு மனுஷன் 100க்கு 100 தன்னை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறானோ அவனுக்கு 100க்கு 100 கர்த்தர் கொடுத்து அவனை பலப்படுத்த, திளைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அந்த ராஜா அவனுக்கு ஒரு புதிய பெயரை சூட்டினார், பெல்ஷசார். பெல்ஷசார் என்றால் பாகால் தெய்வமே இவனை காப்பாற்று என்பது அர்த்தம். இவனுடைய ராஜா அவனை காப்பாற்றவில்லை, இவனுடைய தெய்வம் அவனை காப்பாற்றவில்லை. பாகால் தெய்வமே நீயாவது அவனை காப்பாத்து, பாவம். அவனுடைய பெயரை மாற்றினான். ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவர். அவனுடைய பெயரிலே ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படி கர்த்தர் சித்தமானார். அவனை ஒரு இடத்திலேயாவது பெல்ஷசார் என்று யாரும் அழைத்ததில்லை. தரியு ராஜா கூட அவன் சிங்க கெபியிலே போட்ட போது சிங்க கெபிக்கு முன்னால வந்து நின்று, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் சிங்கங்களின் வாய்களுக்கு உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? தானியேலே என்று தான் கூப்பிட்டார். சிலர் பெரிய IAS அதிகாரி ஆனால் கூட தங்களுடைய பேரை மாற்ற மாட்டேன்றான். ஏன் மாற்ற மாட்டேன்றான்? IAS அதிகாரிங்கிற பதவி பறி போய்விடும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நிய தெய்வத்தினுடைய பெயரை நீ உச்சரித்தால் வாதை உனக்கு பெருகும். அந்த பெயரை நாவினாலே நீ உச்சரிக்காதே. கர்த்தர் அந்த பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதுவாரா? பெயரையே உச்சரிக்காதே, அந்நிய தெய்வங்களின் பெயரை உச்சரிக்காதே. வேதத்தில் உள்ள ஆசீர்வாதமான பரிசுத்தவான்களுடைய பெயர்களை வைத்துக்கொள். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நீ ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் உழுந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறினது. கர்த்தர் அவனுடைய பெயரை மாற்ற பிரியப்படவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை. பெரிய ராஜாவே தன்னுடைய கெசட்ல தான் கொடுத்த பெல்ஷசார் பேரை எழுதணும்னு நினைச்சா கூட அந்த பாபிலோனுடைய கெசட்டே செல்லுபடியாம போயிடும். உங்களுடைய பேர்களிலே கர்த்தருடைய வல்லம் இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும்போது ஆசீர்வாதமான பெயரை வைத்துக் கொள்ளுங்க. அநேக பிள்ளைகள் சினிமா பைத்தியங்களா போறதுக்கு காரணம் என்னன்னா, கண்ணா பின்னாங்க பேரை வைக்கிறது பைத்தியங்களா தெரியும். கர்த்தருடைய பெயரை வைங்கள், வேதத்தில் உள்ள பெயரை வைங்கள். கர்த்தர் அதை பார்ப்பார், ஆசீர்வதிப்பார்.
இரண்டாவதாக, தானியேலின் ஜெயம் எதில் இருந்தது? அவனுக்குள்ளே ஒரு பிரதிஷ்டை இருந்தது. இந்த ராஜாவின் போஜனத்தாலும் அவன் பருகும் திராட்சை ரசத்தினாலும் நான் தீட்டுப்படுவதில்லை. ஏனப்படி? விக்கிரங்களுக்கு படைத்து விட்டு அதை கொண்டு வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது என்னதான் புஷ்டி உள்ள உணவாய் இருந்தாலும் சரி, அது என்னதான் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொண்டு வந்து அரசாங்க சேவையில் எங்களை முன்னே கொண்டு போறதா இருந்தாலும் சரி, எங்களுக்கு வேண்டாம். பிரதிஷ்டை என்பது பரிசுத்தத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற தீர்மானம்தான் பிரதிஷ்டை. உறுதியான தீர்மானம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் சாத்தான் பலவிதமான அலைப்புகளால் அலையுண்டு போக செய்வான். பிரதிஷ்டை இல்லாவிட்டால் சில தவறான உபதேச தவறுகள் உங்களை அலைக்கழித்து விட்டு போய்விடும். உங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். முதுகெலும்பு உறுதியாய் இருக்கிறது போல ஆவிக்குரிய ஜீவத்தில் நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். சிலர் புது வருஷானா நிறைய தீர்மானம் எடுப்பார்கள், நிறைய பிரதிஷ்டை செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் 5 அதிகாரம் வாசிப்பேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஒவ்வொரு தவறாமல் அழைத்து போவேன், தசம பாகம் கொடுப்பேன். கொஞ்ச நாள் அதை பறக்க விட்டுருவாங்க. இதனால சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்றாங்க? தீர்மானம் எடுத்து விட்டு நிறைவேற்றாமல் இருப்பதை விட தீர்மானமே எடுக்காமல் இருந்தால் நல்லது. அப்போ கடவுளும் உதவி செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவரும் உதவி செய்ய முடியாது. நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு பிரதிஷ்டை செய்வீர்கள் என்றால் கர்த்தர் அதை கனப்படுத்துவார். ஆண்டவர் சொல்லுகிறார் லேவியர் 19:2, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். சிலர் ஆபீஸ்ல போய் ஆயுத பூஜை வருதா, அவங்க மேஜர் எல்லாம் அது இதெல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க, குங்கும பொட்டை வச்சிருப்பாங்க. அங்க வர்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் பூஜையில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பொறி திங்கக்கு ஒண்ணுமே இல்லை. பொரிய திங்கறதுல கிறிஸ்தவன் போய் கை நீட்டிட்டு இருப்பான். தேங்காய் துண்டு கொடுங்க, வயிற்றுக்கு இல்லாம கிடக்குறாங்க. ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு புண்படும் பாருங்க. விக்கிரங்கள் படைத்ததை நான் புசிப்பதில் தயவுசெய்து மன்னித்துக்கொள். நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். முழுக்கிற பிராமணர்கள் தான் ஆயுத பூஜைக்கு என் பீரோ என் டேபிள் எல்லாம் அதை தெளிக்கவும் இதை அடிக்கவும் வந்தாங்க. சொன்னேன், இது நான் உட்கார்ற டேபிள், இதெல்லாம் அடிக்கக்கூடாது. மற்ற டேபிள் அடி, இந்த டேபிள் அடிக்கக்கூடாது. இது ஓன் டேபிளா? இது அரசாங்க டேபிள். அரசாங்க டேபிளா அடிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. தைரியம் வந்து அடிச்சு போற, வாய்த்தால போய் செத்து போவா. ஒருத்தனுக்கும் தைரியம் வராது. முழங்கால் போட்டேன்னா என்ன நடக்கும் தெரியாது. நான் இதில் பொறுப்பாக இருக்கிற வரையிலும் ஒருத்தனும் இதில் அது இதை அடிக்கக்கூடாது. பரிசுத்தமாக இருக்கணும். ஒருத்தனுக்கு தில்லு கிடையாது, தைரியம் கிடையாது. நமக்கு தில்லு இல்லைன்னா தான் அவன் தலை மேலே ஏறி அசிங்கம் பண்ணிடுவான். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தால் கர்த்தர் உங்களோடு வைராக்கியமாக இருப்பார். ராஜாவே, நீர் உண்டாக்கின இந்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை, நமஸ்கரிப்பதில்லை. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது
இந்த சாத்ராக் ஆபேத்நேகோ ஒரு வைராக்கியமான ராஜாவுக்கு முன்னால சொல்றாங்க. ராஜா சொல்றான், 7 மடங்கு சூளை சூடாக்கு. அடிமையில் வந்த இந்த ராஸ்கல், அடிமையில் இந்த நாய்கள் பேசுகிற பேச்சை பாரு. ராஜான்னு கூட ஒரு பயம் இல்லை. ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய உறுதியை கனம் பண்ணினார். அவரே அக்கினி சூளையில் இறங்கி உலாவினார். இந்த ராஜா பயபக்தியோடு சொல்றான். 4வது ஆள் உலாவுறாரு. அவர் யாருன்னு தெரியல. தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களே, வெளியே வாருங்கள். என்ன மரியாதை! இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் வைராக்கியமா இருங்க, பிரதிஷ்டை உள்ளவர்களாக வாழுங்க, தீர்மானம் உள்ளவர்களாய் வாழுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர்கள் அப்படி பிரதிஷ்டை செய்ததினாலே ராஜா சாப்பாடு எவ்வளோ நல்லா இருக்கும். அவர் புஷ்டியா இருக்கணும், பலனுள்ளவர்களா இருக்கணும் தான் ராஜாவுடைய அவ்வளோ சமையல்காரரும் லிஸ்ட் போட்டு சிறந்த விட்டமின் உள்ளது, சிறந்த சக்தி உள்ளது, சிறந்த முட்டைகள், அங்கே கறி, அது இதெல்லாம் வச்சு அவங்க கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இவர்கள் வெறும் பருப்பு சாம்பார், வெறும் ரசத்தை தின்னாலும் மட்டனையும் பிரியாணியும் கொழுக்க கொழுக்க அடித்தவங்க முகத்தை பார்க்கலும் இவருடைய முகங்கள் அதிக களையுள்ளதாய் இருந்தது என்று தானியேல் 1:15 வாசிக்கிறோம். அது ஆண்டவர் செய்த காரியம். அது ஆண்டவர் செய்த காரியம். அவர் உங்களுடைய தீர்மானத்தை பார்க்கிறார், உங்களுடைய பிரதிஷ்டை பார்க்கிறார். அதை அவர் கனம் பண்ணுகிறார். 3வதாக, முதலாவது சொன்னேன், அவருடைய பெயரிலே ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். 2வது அவருடைய பிரதிஷ்டையிலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். 3வதாக, எல்லா பாபிலோன் ஞானிகளை பார்க்கிலும், ஜோசியர்களை பார்க்கிலும், கல்தேரை பார்க்கிலும், உலகத்தாரை பார்க்கிலும், எல்லாவற்றிலும் தானியேலுக்கும் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். எப்படி ஜெயத்தை கொடுத்தார்? ஒரு இரவு ராஜா ஒரு சொப்பனம் கண்டார். பயங்கரமான சொப்பனம். மகா உயரமான ஒரு சிலை, அதை ஒரு கல் வந்து மோதி அடித்து உடைத்தது. கலங்கினார். முழு சொப்பனத்தையும் மறந்து விட்டார். அந்த தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகள், பண்டிதர்கள், எல்லா படிப்பாளிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், மறந்துட்டேன், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியல, நான் கண்ட சொப்பனத்தையும் நீங்க சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும். அவர்களெல்லாம் சொன்னார்கள், ராஜாவே, நீர் கண்ட சொப்பனத்தை சொல்லும், அர்த்தத்தை நாங்கள் சொல்லுகிறோம். ராஜா சொன்னா, நீங்க 100 பேர் இருக்கீங்க, நான் சொப்பந்த சொன்னா 100 பேரும் 100 விதமான வியாக்கியத்தை கொடுப்பீங்க. இல்லை என்ன, எது சரியான வியாக்கியானம், எது சரியான அர்த்தம்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் கேட்டு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. உண்மையான ஞானியானால் நான் கண்ட சொப்பத்தை சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். ஒருவராலும் செய்ய முடியல. தானியேல் என்ன செய்தார்? ஆண்டவரிடத்தில் இரக்கம் கேட்பதற்காக, மறைபொருட்களை அவர் வெளிப்படுத்தி தருவதற்காக, தன்னுடைய சிநேகிதரான சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவோட போய் இரவெல்லாம் ஜெபித்தார். ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த வெளிப்பாட்டு வரத்தை கொடுத்தார். ராஜா என்ன சொப்பனம் கண்டாரோ
அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தையும் அழகாய் அவர் விளக்கி சொன்னார். நீதிமொழி 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கர்த்தரிடத்திலே கேட்க கடவுள். நீதிமொழி 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஜெபித்த போது கர்த்தர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். இதனாலே அவர்கள் ஜோசியர்களை பார்க்கிலும் கல்தேயர்களை பார்க்கிலும் பாபிலோனில் உள்ள எல்லா ஞானிகளை பார்க்கிலும் விசேஷம் உள்ளவர்களாக இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளில் 95% கிறிஸ்துவர்கள். சமீபத்தில் ஒரு விஞ்ஞானியை குறித்து படித்து கொண்டிருந்தேன். தந்தி 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 மோர்ஸ் மோடில் அடிக்கிறவருடைய பெயர் FB மோர்ஸ் என்பவர். அவர் சொன்னார், எப்பொழுதெல்லாம் என்னுடைய விஞ்ஞான ஆராய்ச்சி தடைப்படுகிறதோ ஒதுக்கி வைத்துவிட்டு என் ஜெப அறைக்குள்ளே போய் முழங்கால் நிற்பேன். அப்பொழுது கர்த்தர் நான் எப்படி செய்ய வேண்டும் அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுப்பார். நான் ஜெபித்து பதில் பெறுவேனே தவிர இடையில முடியாது என்று நான் விட்டு விட்டு போகவே மாட்டேன். அவர் தந்தி அடிக்கும் போது முதல் தந்தி உலகம் முழுவதற்கும் போன தந்தி, இது தேவனுடைய மகத்துவமான செயல். அதைத்தான் அவர் அடித்தார். தேவனுடைய பிள்ளையை, உன்னுடைய தோல்வி ஜெயமாய் மாற வேண்டும் என்றால் நீ ஜெபிக்கிறவனாய் இருக்க வேணும். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவனா இருக்கணும். கர்த்தர் தருகிற ஞானத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சங்கீதம் 32:8 கர்த்தர் வாக்கு பண்ணி சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 4ஆவதாக தானியேலின் ஜெபம் இதில் இருந்தது. தேசத்திலே தரியு ராஜா ஒரு கட்டளை கொடுத்தார். 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர யாராகிலும் வேறு ஒரு தேவனை ஆகிலும் ஆராதித்தாலோ வழிபடித்தாலோ ஜெபம் பண்ணினாலோ அவன் சிங்க கெபியிலே போடப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் வந்தது. அவன் இருக்கிறது, தானியேல் இருக்கிற பாபிலோன் தேசம். ஆனால் அவனுடைய உள்ளமோ இஸ்ரவேலின் தேவன் மேல் வாஞ்சியாய் இருந்தது. எருசலேம் மேல் ஒரு வாஞ்சி இருந்தது, ஒரு பக்தி வைராக்கியம். இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்கிற வைராக்கியம். ஆகவே அவன் சட்டத்தை குறித்து பயப்படவில்லை. இந்த ராஜாவை பார்க்கிலும் பரலோகத்திலே மேலான பெரிய ராஜா இருக்கிறார், அவருக்குத்தான் நான் கீழ்ப்படிவேன். ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய பலகணிகள் எருசலேமுக்கு நேராய் திறந்திருக்க தினமும் தான் செய்து வந்தபடியே 3 வேளை முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தரை சோத்தரித்தார். யாருனாலும் பார்த்துக்க, ஐ டோன்ட் கேர், என்னுடைய ஆண்டவர் தான் நான் வர்ஷிப் பண்ணுவேன். எருசலேம் பலகணி திறந்திருக்கும், என்ன நீ ஒரு துரோகின்னு சொல்லலாம். பாபிலோன் உட்கார்ந்துக்கிட்டு எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வச்சிருக்கிறான். நீ என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனுக்கு சாலமோன் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டும்போது
அவன் ஜெபத்தில் சொன்னான் தேவனை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய மக்கள் சிதறடிக்கப்பட்டு பல தேசங்களுக்கு போனாலும் இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு நேராய் தங்களுடைய உள்ளத்தை திறந்து வைத்து ஜெபிக்கும் போது நீர் அந்த ஜெபத்தை கேட்க வேண்டும், பதில் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், அப்படியே நான் செய்வேன். ஆகவேதான் அவன் எருசலேமுக்கு நேராக தன் ஜன்னலை திறந்து வைத்தான். தேவனுடைய பிள்ளையே, தானியேலின் ஜெப ஜீவியம் தனிமையாய் தேவனோடு உரையாடுவதாய் இருந்தது. சிநேகிதரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெபமாயிருந்தது. தினமும் 3 வேளை ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரனாய் இருந்தார். முற்பிதாக்கள் 3 வேளை எப்படி ஜெபம் பண்ணினார்கள்? ஆபிரகாம் அதிகாலை வேளையிலே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று ஆதியாகமம் 19:27 வாசிக்கிறோம். ஈசாக்கு மாலை நேரத்தில் வயல்கள் வெளிக்கு போய் தியானம் பண்ணி ஜெபம் பண்ணினார் என்று ஆதியாகமம் 24:63 வாசிக்கிறோம். இரவு வேளை யாக்கோபு தேவனோடு போராடி 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 முழு இரவும் ஜெபம் பண்ணினார் என்று ஆதியாகமம் 32:24 வாசிக்கிறோம். தன் 3 முற்பிதாக்களின் ஜெப நேரத்தை தன்னுடைய ஜெப நேரமாய் கொண்டு 3 வேளை அவர் ஜெபம் பண்ணினார். தாவீதுக்கும் அப்படிப்பட்ட ஜெப வேளை இருந்தது என்று சங்கீதம் 55:17 வாசிக்கும் போது, அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், கர்த்தரின் ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார் என்று அவரை எழுதினார். ஜெபிக்கிற மனுஷன்தான் தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணுவான். ஜெபிக்கிற மனுஷன் ஜெயம் கொண்ட இயேசுவோடு நெருங்கி ஜீவிப்பார். ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷன் தடைகளை தகர்த்து அதை படிக்கற்களாய் மாற்றிக்கொண்டு முன்னேறி கொண்டே இருப்பார். ஜெபிக்கிறவனுடைய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஜெபத்தை கேட்கிறவரே என்று சங்கீதம் 65:2 வாசிக்கிறபடி ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆகவேதான் நம்முடைய ஆலயத்தில் வரும்போதெல்லாம் சங்கீதம் 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். நிறைய பேர்ட்ட கேட்டாங்க, உங்கள் சர்ச்சில் இப்படி முழங்கால் போடுறாங்களே? இன்னைக்கு மெட்ராஸில் எந்த சர்ச்சிலையும் யாரும் முழங்கால் படியிட்டதே கிடையாது. சிஎஸ்ஐ சபையில் தான் 1-2 பேர் முழங்கால் போடுவாங்க. அதன் கீழே ஒரு பஞ்சு மெத்த மாதிரி வச்சு அதில் முழங்கால் படிட்டு உட்காருவோம், எழும்புவோம் உட்காருவோம். உங்கள் சர்ச்சில் எவ்வளோ நேரம் முழங்கால் இருக்கீங்க? ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் ஜனங்கள் முறுமுறுக்க மாட்டாங்களா? முறுமுறுக்க மாட்டாங்க. முழங்கால் உள்ள பலத்தை அவர்கள் அறிந்து இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆவதாக தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததற்கு என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தமையால் அவன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாய் ஏற்படுத்த ராஜா நினைத்தான். மற்றவர்களுக்குள்ளே இல்லாத விசேஷமான ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் வந்து உங்களுடைய சரீரத்தை தம்முடைய ஆலயமாய் மாற்றி உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறார். உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறவர் என்றென்றைக்கும் உங்களோடு வாசம் பண்ணுகிற தேற்றவாளன் என்று யோவான் 14:16 வாசிக்கிறோம். உலகத்தாரை விட நாம் எந்த விதத்தில் வித்தியாசமானவர்கள்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கொலோசியர் 1:27
மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 1 பேதுரு 4:14 மகிமையின் ஆவியானவர் பரலோகத்தின் சகல மகிமையோடு நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியானவர் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு. ஆவியானவர் உள்ளே இருக்கிறபடியால் நாம் அவரோடு பேசுவது எளிதான காரியம். ஒரு IAS தேர்வுக்கு கொஞ்சம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஒரு நேர்முக தேர்வு என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியல. 10-15 பேர் IAS எழுதி அந்த இன்டர்வியூக்கு வரும்போது மாற்றி 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 கேள்விகளை கேட்பார்கள். இந்த கிறிஸ்தவ வாலிபன் நேரம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன பதில் சொல்வேன்னு தெரியல, என்ன கேள்வி கேட்பாங்க தெரியல, நீர் எனக்கு ஞானம் தர வேண்டும். இன்டர்வியூ நடக்கிற மாடி ஏறி போகும்போது ஆவியானவர் சொன்னார், இந்த படிக்கட்டில் ஏறும்போது எத்தனை படிக்கட்டுகள் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு போ. நீ ஒரு பெரிய அதிகாரி, ஏற்றபடி நடந்து கொள். நீ பெரிய அதிகாரியாய் மாறணும். மற்றவர்களை வைத்து அதிகாரம் செய்ய நீ அறிந்து கொள்ள வேண்டும். போனதும் முதல் கேள்வி கேட்டார்கள், படிக்கட்டில் ஏறி வந்தாயே எத்தனை படி இருந்தது? தான் சொன்னார் 26 படி இருந்தது. எப்படி சொல்லுகிறாய்? எனக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் இருக்கிறார். அடுத்தது சொன்னார்கள், இந்த பிளாக் போர்டில் கண்ணாப்பு தான் நிறைய எழுதி வச்சிரு, போய் அழி. இவர் பெல் அடித்தார். பியூன் ஓடி வந்தார், அதை அழி என்று சொன்னார். நீ ஏன் அழிக்க கூடாது? நான் ஒரு IAS ஆபீசர் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். மற்றவர்களை வைத்து வேலை வாங்க எனக்கு தெரிந்திருக்கணும். இதை அழிப்பது என்னுடைய வேலை அல்ல, ஒரு பியூனுடைய வேலை. 2 கேள்விதான். He was selected. கர்த்தருடைய ஆவியானவர் ஒத்தாசை இல்லாமல் இருந்தால் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பத்தையும் கண்டித்து உணர்த்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது உடைய சரீரத்தை தன்னுடைய ஆலயமாய் மாற்றி விடுவார். உங்களுக்குள்ளே இருந்து ஆலோசனை கொடுப்பார். உங்களுடைய காரியம் ஜெயமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. நேபுகாத் நேச்சார் காலமெல்லாம் தானியேல் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு பேரன் வந்தான், அரசாட்சிக்கு வந்தான். பெல்ஷஷார் என்ற ஒரு ராஜா வந்தான். அவன் தகாத விதமாய் நடந்து கொண்டார். தன்னுடைய வாய்ப்பாட்டிகளையும் தன்னுடைய மறுமனை ஆட்டிகளையும் அழைத்து ஒரு பெரிய விருந்து வைக்கும்போது தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை கொண்டு வர சொல்லி அதிலே மதுவை ஊற்றி குடித்தான். அதுவரை ஆண்டவர் பொறுமையாய் இருந்தார். விக்கிரக தேவர்களை புகழும்போது அமைதியாய் இருந்தார். மதுபானம் குடிக்கும்போது அமைதியாய் இருந்தால். ஆனால் தேவனுடைய ஆலய பாத்திரங்களை தீட்டுப்படுத்தின போது சுவரிலே ஆண்டவருடைய கை தோன்றி எழும்பியது. அந்நிய பாஷைக்கு எழுத்து வடிவம் உண்டு.
அந்த ஒரு இடத்துல நாம் அறிகிறோம். நம்ம எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோம், நமக்கு எழுத தெரியாது, எழுந்ததை வாசிக்க தெரியாது. அன்றைக்கு பாபிலோன் சுவர்களிலே ஆண்டவர் எழுதினார், மெனே மெனே தேக்கேல் உப்பார்சி. அதை வாசிக்கும் போது ஒரு பயங்கரமான பயம் ராஜாவை பிடித்தது. முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. தாங்க முடியாத ஒரு மரண பயம். அவருடைய பாட்டி வந்தாள், நேபுகாத் நேச்சார் மனைவி வந்தாள். தானியேல் 5:11-12 அவள் சொன்னாள், மகனே, பேரனே, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள்ளே பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒப்ப ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. அவன்தான் சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் சொல்லுகிறவன். கருகலான சத்தியங்களை வெளிப்படுத்துகிறவன். அவனை கூப்பிட்டு வா, அவனை இதை வாசிப்பான். பரிசுத்தாவியானவருடைய உதவி இல்லாமல் பரிசுத்தாவியானவர் எழுதின கையெழுத்தை அந்நிய பாஷை வாசிக்க யாராலும் முடியாது. இவ்வளவுக்கு அந்த ராஜா 127 தேசங்களை அரசாண்டவன். அவனுடைய அரண்மனையில் ஏகப்பட்ட ஞானிகள் இருந்தார்கள். யாராலும் பரலோக பாஷையை மொழிபெயர்க்கவே முடியாது. தானியேல் வந்ததும் அதை வாசித்தார். ராஜாவே, நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டீர். உம்முடைய ராஜ்யம் இதோடு முடிகிறது. உம்முடைய ராஜ்யம் மற்ற மேதிய பெர்சியன்களுக்கு ஒப்பு கொடுக்க போகிறது. இந்த ராஜா சொன்னான், உனக்கு பொன்னால் சரப்பணி, பெரிய கோல்டு நெக்லஸ் உனக்கு போட போறோம். ராஜ்ய பாரத்தில் 3ஆவதாக உயர்த்த போகிறோம். தானியேல் சொன்னா, உன் வெகுமானம் உம்மோட இருக்கட்டும். கர்த்தர் உன்னை உண்டாக்கியிருக்க, கர்த்தர் உனக்கு சுவாசத்தை தந்திருக்க, இந்த கல்லு மண்ணுமான விக்கிரத்தை புகழ்ந்து ஏன் அவரை துக்கப்படுத்தினாய்? இன்றைக்கு தராசிலை நீ நெருக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்படுகிறாய். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தேவ பிள்ளையே, நீ தோல்விக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ ரட்சிக்கப்படும் போது ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையாய் மாறுகிறாய். நீ அபிஷேகம் பெறும்போது உனக்குள்ளே பரலோகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. உனக்காக கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். உன் காலிலே உன் கால் சறுக்கும் போது தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார். உன் காரியம் ஜெயமாய் முடியும். முழு பரலோகமும் உன்னோடு கூட இருக்கிறது. நீ சாதாரணமானவன் அல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருடைய செல்ல பிள்ளையாய் இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய தோல்வி எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற பண்ணுவார். இன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்கிறது மட்டுமல்ல, அதை ஆனந்த களிப்பாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உன்னுடைய வாழ்க்கையில குறுக்கிட போகிறது. நீ விசேஷம் உள்ளவனாய் மாறுகிற ஒரு இரவு வேளையாய் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உனக்கு நேராய் நீட்டப்பட்டு இருக்கிறபடியால், கர்த்தருடைய கண்கள் உன்னை கூர்ந்து நோக்கி கொண்டு இருக்கிறபடியால், உன்னுடைய துயரத்தை அறிந்தவர், உன்னுடைய மன வேதனை அறிந்தவர், உன்னுடைய தோல்வியை அறிந்தவர் இன்றைக்கு குறுக்கிட்டு அதை ஜெயமாய் மாற பண்ணுகிறபடியால், எந்த மனுஷனையும் உயர்த்த அவரால் முடியும். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு புதிய ஆரோக்கியம் உன்னை நிரப்ப போகிறது.
இதுவரை நீ தோல்வியோடு, கடன் பிரச்சனைகளோடு, மற்றவர்களால் குற்றம் சாட்டப்பட்டு மற்றவர்களாய் அற்பமாய் எண்ணப்பட்டு இருந்திருக்கலாம். இன்றைக்கு நீ ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையாய் மாறுகிறாய். கர்த்தர் தன்னுடைய பெரிய கரத்திலே உன்னை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் ஏந்திருக்கிறார். நீ கர்த்தருடைய கரத்திலே ஒரு அலங்காரமான கிரீடமாக, ராஜாதி ராஜாவுடைய கரத்திலே ராஜ முடியாய் விளங்கும்படி கர்த்தர் உன் தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உனக்கு நேராய் நீட்டப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உன்னை நோக்கி வருகிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே வானங்கள் திறக்கப்பட்டு நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி பரலோக அக்கினி உன்னை நிரப்புவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. எலியாவின் மேலிருந்த ஆவியை, வல்லமையை, அபிஷேகத்தை பல 1000 மடங்கு கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். உன்னுடைய தோல்வி நிச்சயமாய் ஜெயமாய் மாறும். இனி நீ விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டிருக்க போவதில்லை. இனி நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்க போவதில்லை. ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவனுடைய பிதாவாய் இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாய் இருப்பான். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் ஜெயங்கொள்ள பிறந்தவன். கல்வாரியிலே நீர் எனக்கு ஏற்படுத்தின ஜெயத்தை இன்றைக்கு நான் சுதந்திர போகிறேன். வெற்றி உள்ளவனாய் வாழப் போகிறேன். உலக மாமிசம் பிசாசை ஜெயித்து வாழப் போகிறேன். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை ஜெயங்கொள்ள நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். உன்னதங்களிலே கர்த்தரோடு உலாவும்படி நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நீர் என்னை ரட்சித்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறீர். சகலவற்றை நீர் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கும்படி, எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் உண்டு, கர்த்தர் உண்டு. உங்களுக்கு நேர் முன்பாக ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இதுவரை தோல்வி வந்திருக்கலாம். இதுவரை துயரங்கள் உன்னை வாட்டி வதைத்திருக்கலாம். இதுவரை மற்றவர்கள் உன்னை ஏளனமாய் பேசியிருந்திருக்கலாம். நீ அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உனக்கு நேராய் நீட்டப்படுகிறது. இன்றைக்கு உன்னுடைய தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் ஜெயங்கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவதற்கு இடம் கொடுங்க. கைகளை உயர்த்தி வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை பாருங்க. கைகளை உயர்த்தி வானத்திலிருந்து ஒரு அக்கினி உங்க மேல இறங்கி வருகிறதை உணருங்க. மேல் வீட்டு அறையிலே சீஷர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த போது தோல்வியற்றவர்களாய் கதவை மூடிக்கொண்டு, ஜன்னல்களை மூடிக்கொண்டு யூதருக்கு பயந்த போது ஒரு அக்கினி அவர்கள் மேல் இறங்கினது. அவர்கள் ஜெயங்கொண்டவர்களாய் மாற்றப்பட்டார்கள். பயந்து முயலை போல இருந்தவர்கள் வேட்டை நாய்களைப் போல மாறினார்கள். உன்னதத்தின் பலன் அவர்கள் மேல் இறங்கி வந்தபோது ஆவியின் வரங்கள் அவர்கள் மேல் செயல்பட்டது. தானியேலுக்குள்ளே இருந்த விசேஷ ஆவி இன்றைக்கு உங்கள் மேல வைக்கப்படுகிறது. தாவீதின் குமாரனாகிய இயேசு கோலியாத்தை ஜெயித்த தாவீதுக்கு கொடுத்த அந்த வெற்றியின் வல்லமையை உங்களுக்குள்ளே வைக்கிறார். ஒரு முறை கரடி என்னை எதிர்த்து வந்தது, சிங்கம் என்னை எதிர்த்து வந்தது, அவைகளை அடித்து வீழ்த்தும்படி உதவி செய்த ஆண்டவர் இந்த கோலியாத்தையும் இன்றைக்கு நான் தோல்விக்கு காரணமாயிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் முறித்து எனக்கு ஒரு ஜெயம் கொடுப்பார்.
எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நீ வாளாகாமல் தலையாவா என்று உடன்படிக்கை பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். மாம்சத்தை ஜெயித்த இயேசு, பிசாசின் தலையை நசுக்கின இயேசு, அவர் ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் அல்ல. அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார், அவர் என் கையை பிடித்திருக்கிறார். என்னை ஜெயத்தின் பாதையிலே வழி நடத்துவார். கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய அக்கினி விழுவதாக, கர்த்தருடைய வல்லமை விழுவதாக. யார் யார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு காத்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையில பேசும்படி கர்த்தருடைய அக்கினி அவருடைய நாவுகளை தொடுவதாக, நாவுகளை தொடுவதாக, நாவுகளை தொடுவதாக. இப்போது இயேசுவின் நாமத்திலே சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டாவதாக. எல்லா நோய்களை நீக்கி இருக்கிறேன். நோய்வாய்ப்படக்கூடாது. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் பலவீனம் அவர்களை மேற்கொள்ள கூடாது. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு மேலும் இயேசுவின் நாமத்திலே எந்தெந்த குடும்பங்களே பிசாசின் போராட்டம் இருக்கிறதோ, எந்தெந்த வீடுகளிலே பில்லி சூனிய வல்லமை, மந்திரவாதிகள் வல்லமை இருக்கிறதோ, இன்றைக்கு அவைகள் நொறுங்கி விழும்படி ஜெபிக்கிறேன்.